வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பரிசுத்த ஆவியானவரினால் உங்களை நிரப்புவாராக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை வீழ்த்திய நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இந்த சம்பவத்திலிருந்து நிறைய ஆவிக்குரிய உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தாவீதினுடைய தைரியம், தாவீதின் வைராக்கியம், தாவீதினுடைய விசுவாசம், இப்படி பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னொரு கோணத்திலே இந்த பகுதியை உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகின்றேன். தாவீது கோலியாத்தை வெல்வதற்காக, அவரோடு சண்டையிடுவதற்காக சென்ற பொழுது அவருக்கு இருந்த ஒரே இலக்கு எப்படியாவது அவரை வீழ்த்திவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்காக அந்த இடத்திற்குள்ளதாய் அவர் நுழையும் பொழுது அவருடைய கவனத்தை சிதற செய்யும் காரியங்கள் நடைபெற்றிருந்தன. அதாவது கோலியாத்தை மேற்கொள்வதற்காக சென்ற சமயத்தில் தாவீதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. அவரை சோர்வுறச் செய்யும் வார்த்தைகளைத்தான் தாவீது கேட்டிருந்தார். முதலாவது அவருடைய சொந்த சகோதரன் எலியா. அவன் என்ன சொல்லுகின்றான்? உன்னுடைய அகங்காரம் எனக்கு தெரியாதா என்று சொல்லி தாவீதை டிஸ்கரேஜ் பண்ணுவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது ராஜாவாகிய சவுல். வெரி குட் தாவீது, நீ நன்றாக அவனை வெல்ல முடியும், தைரியமாக போ என்றெல்லாம் அவர் சொல்லாமல், நீ சின்ன பையனாய் இருக்கிறாய், உன்னால் அவனை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி சவுலும் தாவீதை உற்சாகப்படுத்தவில்லை. மூன்றாவதாக நிறைய கூட்டம் அங்கே இருந்தது. கூட்டத்திலே இருந்த சிலரும் தாவீதை டிஸ்கரேஜ் பண்ணி இருக்கலாம், கேலி செய்திருக்கலாம். ஏனென்றால் ராஜா யார் கோலியாத்தை வெல்கிறார்களோ அவர்களுக்கு பரிசும் தன்னுடைய மகளையும் கொடுப்பதாக சொல்லியிருந்தார். இதையெல்லாம் சொல்லி கூட கூட்டத்திலே இருந்தவர்கள் தாவீதை கேலி செய்திருக்கலாம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த சூழ்நிலையிலே தாவீது உள்ளே நுழைந்தாலும் கூட அவரது கவனம் சிதறவில்லை. He did not lose his concentration. தாவீது கோலியாத்தை மேற்கொள்வதற்காக 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு சென்றிருந்த போதிலும் அவர் ஒரே ஒரு கல்லைத்தான் பயன்படுத்தினார். அவருடைய குறி இலக்கு மாறவே இல்லை. காரணம், அவருடைய கவனமெல்லாம் இலக்கின் மேலேயே, கோலியாத்தின் மேலேயே இருந்தது. மனதில் ஓடின எண்ணங்களோ மற்றவர்கள் சொன்ன காரியங்களோ எதுவும் அவரை பாதிக்கவில்லை. மற்றவர்களுடைய வார்த்தைகள், வெளிப்புற சூழ்நிலைகள் அவரை அசைக்கவில்லை. அன்பானவர்களே, நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய யுத்தத்தில்தான் நிற்கின்றோம். நம்முடைய இலக்கு என்ன? தேவனுக்கு பிரியமாக வாழ்வது. தாவீதுக்கு இருந்த அந்த கவனம், வைராக்கியம் நமக்கு இருந்தால் எந்த சூழலிலும் இடற மாட்டோம். நம்முடைய கவனத்தை சிதறச் செய்யும் காரியங்கள், நம்மை விழச் செய்யும் காரியங்கள் நிறைய உண்டு. ஆனாலும் நம் கவனம் தாவீதை போல நம் இலக்கின் மேலேயே, எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்வேன், அந்த இலக்கின் மேலேயே காணப்பட வேண்டும். தாவீதுக்கு ஒரே ஒரு கல். ஆண்டவர் நமக்கு தந்துள்ள இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் அவரை பிரியப்படுத்தி நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய இலக்கை மறவாதிருப்போம். 143ஆம் சங்கீதத்திலே இவ்விதமான ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஏன் இந்த ஜெபம்? இந்த ஜெபத்தை ஏறெடுத்தவரின் நோக்கம் என்ன? நான் எந்த சமயத்திலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய இலக்கு. பவுலும் இதையே எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில்
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நம்மை பவுல் உற்சாகப்படுத்துகின்றார். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதுதான் நம்முடைய இலக்கு என்பதை மறவாது இருப்போம். சூழ்நிலைகள் நம்மை பலனிழக்கச் செய்தாலும் சோர்வுறச் செய்தாலும் உறுதியாயிருப்போம். நம்மை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் நிறைய கோலியாத்துகள் உண்டு. ஆவியானவருடைய பலனும் நமக்கு உண்டு. தாவீது தன்னுடைய திறமைகளை நம்பி செல்லவில்லை. அவர் கோலியாத்தினிடத்திலே இப்படியாய் சொல்லுகிறார், நீயோ உன்னுடைய பட்டயத்தை நம்பி வருகிறாய், நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய பலத்தினால் நாம் எதையும் சாதிக்க முடியாது, இலக்கை அடைய முடியாது. ஆவியானவருடைய பலன் நம்மோடு இருக்கின்ற பொழுது, அனுதினமும் அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருக்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது நாம் அவரை பிரியப்படுத்தி வாழ முடியும். நம்முடைய இலக்கு தேவனுக்கு பிரியமாக வாழ்வதுதான். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.